ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல லக்னா கால்குலேஷன் சொல்லிக் குடுத்தேன். ராசி கால்குலேஷன் சொல்லிக் குடுத்தேன். தசாபுக்தி யந்த்ரா சொல்லிக் குடுத்தேன். அஷ்டக் வர்க்கா சொல்லிக் குடுத்தேன். ஷட்பலா சொல்லிக் குடுத்தேன். இத நீங்க கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது என்ன பண்ணுங்க, ஒரு ஜாதகத்த இப்போ ஃப்ரெண்டா, வணக்கம் பேர் டேட் ஆஃப் பர்த் கொடு அப்படின்னு வாங்கிக்கோங்க. அந்த எஃப்எம்ஆர்எஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்கேன், பராசர் லைட்ஸ். அதுல டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. ஜாதகத்தை எழுத ஆரம்பிக்குங்க. மேலே டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டுட்டு ராசி சார்ட், நவாம்ச சார்ட் போடுங்க. ராசி சார்ட்ல எல்லாத்தையும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்க. நவாம்ச சார்ட் ஃபில் பண்ணுங்க. கீழே லக்னா, ராசி, நட்சத்திரா, தசாபுக்தி அந்தரா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு இதை வச்சுக்கிட்டு நீங்க ப்ரொடிக்ஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்த ஸ்டைலில் இதில் இருக்கு உங்களுக்கு போட்டு கேளுங்க. கேட்டுட்டு அதை அப்ளை பண்ணி பாருங்க. அதை எழுதுங்க. ஏன்னா இப்போ ப்ரொடிக்ஷன் கொடுக்குறப்ப நீங்க இமிடியேட் பண்ண முடியாது, மறந்துடும். அதனால எழுதிக்கங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அஷ்டக் வர்க்காக்கு போங்க, ரொம்ப ஈஸி. இதுல டவுட் வச்சு அஷ்டக் வர்க்கா போயிடுங்க. அஷ்டக் வர்க்கால லக்னத்துல இருந்து எங்கெங்க தாசி பாயிண்ட் இருக்கோ அது ரிசல்ட் தாசி கொடுக்கும். கம்மி இருக்குது கம்மி ரிசல்ட் கொடுக்கும். 6, 8, 12 இருக்கிறது கம்மி இருந்தா தான் ரிசல்ட் நல்லா கொடுக்கும். தாசி இருந்தா கம்மி ரிசல்ட் கொடுக்கும். இதை பாருங்க. பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை எழுதி நான் கதை கட்டாகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட படிச்சுக்காம இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வர 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 உங்களுக்கு பேசிக் வந்துடும். எத்தனை பர்டிகுலர் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேபிக்கு போயிடுங்க. இப்போ எஜுகேஷன், என் பையன் நல்லா படிக்குவானா அப்படின்னு கேட்டோம்னா கேபி சிஸ்டத்துக்கு போயிட்டு பிரச்சனை போடுங்க. பிரச்சனை போட்டோன்னே கஸ்பிள் சப்ளாட் ஆஃப் ஃபிஃப்த் ஹவுஸ். ஃபிஃப்த் ஹவுஸ் அதாவது கொஸ்டின் யாருக்கு போடுறோமோ அவங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அவங்கள பற்றி சொல்லும். ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் மினிமம் எஜுகேஷன் அப் டு 5th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஹவுஸ், அப் டு எஸ்எஸ்எல்சி 4th ஹவுஸ், ஹையர் ஸ்டடீஸ் 5th ஹவுஸ், ஃபாரின் ஸ்டடீஸ் 9th ஹவுஸ். புரிஞ்சுங்களா? பிஹெச்டி எல்லாம் பண்ணோம்னா 9th ஹவுஸுக்கு போகணும். இப்போ எதை கேட்குறாங்க அவங்க பாருங்க, அந்த ஹவுஸை செக் பண்ணுங்க. தட் கஸ்பல் சப்லாட் கனெக்டட் டு தி ஸ்டார் லார்ட் ஆஃப் விச் பிளானட்னு பாருங்க. அந்த பிளானட் ஜாதகத்தில் எங்க இருக்கு பாருங்க. If it is in good position, the education will be good. If it is in bad position, the education will be bad. புரிஞ்சுங்களா? அந்த ரெமெடிஸ் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரெமெடிஸ் அனுப்புங்க. அந்த டெம்பிளுக்கு அனுப்புங்க, அந்த ஜெம் ஸ்டோன்ஸை கொடுங்க. இது உங்களுக்கு ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி கவர் ஆகும். ஓகே. நீங்க முகூர்த்தத்துக்கு வந்தீங்கன்னாக்கா முகூர்த்தத்தில் வந்துட்டு 2 பஞ்சாங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அது ஆற்காட்டு பஞ்சாங்கம், வாசன் பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம் 3 கிடைக்கும். இல்ல பாம்பு பஞ்சாங்கமும் ஆற்காட்டு பஞ்சாங்கமும் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டும் அக்யூரசி ஜாஸ்தி இருக்காது. வாசன் பஞ்சாங்கம் அக்யூரசி வில் பி மோர். வாசன் பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணுங்க. இதை எடுத்து வச்சுக்கோங்க. தாராபலா சந்திரபலா செக் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தாராபலா எப்படி பார்க்கறது. உங்க நட்சத்திரத்துல இருந்து 1, 3, 5, 7 ஆர் நாட் குட், வெரி குட். அந்த டேவை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு சந்திராயன் 1, 3, 6, 10, 11 ஹவுசஸ்ல இருக்கா பார்த்துக்கோங்க அவங்க ராசியில இருந்து. இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி முகூர்த்த டேட்டை பார்த்து அதுல எந்த டேட் அந்த தாராபல சந்திர கூடி போறதோ அதை கொடுங்க. ரிசல்ட் நல்லா வரும். அதே மாதிரி வாஸ்து உங்களுக்கு சொன்னேன், வாஸ்து அப்ளை பண்ணு. கையை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சலாம். லென்த்தா இருக்கா, கையில காசு நிற்காது. ஷார்ட்டா இருக்கா, ரொம்ப செல்ஃபிஷ். செயின் லைன் இருக்கா, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும். கட் இருக்கா, அந்த டைம்ல ஹார்ட் அட்டாக் வரும். அதே மாதிரி ஹெட்லைன் எடுத்துக்கினீங்களா, ஹெட்லைன் லென்த்தா இருக்கா, ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ண இஷ்டப்படுவான். ஷார்ட்டா இருக்கா, ஜாஸ்தி தலைக்கு எடுத்துக்க மாட்டான். இப்படி பெண்ட் இருக்கா, ரொம்ப சென்சிட்டிவ் இருப்பான். இந்த மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தோம், இந்த 4-5 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க ரெஃபர் பண்ணிட்டு கரெக்டா ப்ரிடிக்ஷன் கொடுங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே. இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. எந்த டவுட் இருந்தா எனி டைம் 24 hours எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஐ வில் கைட் யூ. ஓகே. ஓகே, தேங்க்யூ.